ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொடுக்காப்புளி மரம். எங்க வீட்ல இருக்கிற இந்த மரத்துல இப்ப சீசன்னால நெறைய காய் காய்ச்சிருக்கு. இப்ப காயெல்லாம் பறிக்கலாமா? கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா தொங்கும். அது பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். ஆனா இந்த மரத்துல முள்ளு நெறைய இருக்கிறதுனால, நம்ம காயெல்லாம் பார்த்து தான் பறிக்கணும். இந்த காய்க்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே இந்த கொடுக்காப்புளிய சின்ன வயசுல சாப்பிட்டது. மறுபடியும் இப்ப தான் சாப்பிடுறேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க மரத்துல பறிச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல கடையில வாங்கி சாப்பிடுறீங்களான்னு தெரியல. இப்ப மார்க்கெட்ல இதனுடைய ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு. 1 கிலோ ரூ. 80 இருந்து ரூ. 400 மேல போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த காயில அவ்ளோ சத்துக்கள் இருக்கு. உங்க ஊர்ல இந்த காய் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல இந்த கொடுக்காப்புளிய 3 டேஸ்க்கு ஒன்ஸு சின்ன பக்கெட் நெறையா பறிச்சுடுறாங்க. இன்னைக்கு அத்தை இவ்ளோ காய் பறிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நான் அத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெளியில பிங்க் கலர்ல இருக்குதுல்ல, இதுல உள்ள கொடுக்காப்புளி தான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சதை வந்து வெள்ளையாவும், விதை வந்து கருப்பாவும் இருக்கும். இந்த வெள்ளையா பூ போல இருக்கிறத தான் சாப்பிடணும். இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பும், கொஞ்சம் புளிப்பும் கலந்த சுவையா இருக்கும். கிரீன் கலர்ல உள்ள காய சாப்பிட்டோம்னா, கொஞ்சம் துவக்குற மாதிரி இருக்கும். இந்த கொடுக்காப்புளி பத்தி உங்க சின்ன வயசு அனுபவங்கள ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணுங்க.